ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌதம். ப்ரீவியஸாக நடந்த என்டிபிசி கிளியர் பண்ணி ஸ்டேஷன் மாஸ்டர் சதர்ன் ரயில்வேல 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீவியஸாக நடந்த குரூப் டி அட்டன் பண்ணி கிளியர் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு குரூப் டி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்றது ஜனவரி 23 ஸ்டார்ட் ஆகி February 22 வரைக்கும் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து 24 வரைக்கும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 days கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் இதை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து 25 Februaryலேருந்து March 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் டேப்னு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஃபார்ம் இருக்கும், ஒரு டேப் இருக்கும். அதையும் நீங்கள் ரயில்வே சூஸ் பண்ணுறதை மட்டும் எடிட் பண்ண முடியாது, மற்ற எல்லாமே எடிட்டபுளாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாடிஃபிகேஷனுக்கு எடிட்டிங்க்கு போகாமல் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்பவே கிளியர் கட்டாக பண்ணிடுங்க. செகண்டு நம்ம வேக்கன்சிஸ் பற்றி பார்க்கலாம். ஓவரால் குரூப் டி வேக்கன்சிஸ் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிறது 32,438 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இனிஷியல் கிரேட் பே வந்து நம்மளுக்கு 18,000. ஆக்சுவலாக இது பேசிக் பே. ஓவராலாக இன்ஹேண்ட் குரூப் டி எம்ப்ளாய்க்கு வந்து இப்போது 7th பே கமிஷன் படி 26,000 ப்ளஸ் கன்ஃபார்மாக கையில் வர்ற மாதிரி இருக்கும். இது ஓவரால் இந்தியன் ரயில்வேக்கான வேக்கன்சி. இப்போது இதில் சதர்ன் ரயில்வேக்குன்னு தான் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சென்னை சதர்ன் ரயில்வேக்கு உங்களுக்கு ஓவரால் வேக்கன்சிஸ்ன்னு பார்க்க போனால் 2,694 இருக்குது. இந்த 2,694 வேக்கன்சிஸில் தான் நீங்கள் போட்டி போடுவீங்க. இதுலேயே வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் மொத்தமாக அடங்கிடும். இந்த வேக்கன்சிஸில் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏஜ் லிமிட் பற்றி பார்ப்போம். இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது 18 to 36 ஏஜ் வரைக்கும் இயர்ஸ் வரைக்கும் நம்ம இருந்தோம்னா அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். இது நார்மலாக உள்ள கேண்டிடேட்டுக்கு. மற்ற ரிலாக்ஸேஷன் உள்ள கேண்டிடேட்டுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அது 5.1 எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்றதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 5.2 பார்த்தா எக்ஸாக்டாக நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன்டாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ ஏஜ் லிமிட்டுன்றதை. நெக்ஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி, இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் 10th பாஸ் ஆர் ITI இல்லை NCVT சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்ட்ஸ் இருக்குது. அசிஸ்டண்ட்டு, அப்புறம் பாயிண்ட்ஸ்மேன், ட்ராக் மெயின்டனர், இந்த மாதிரி நிறையா போஸ்டிங்ஸ்லாம் உண்டு இதில். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே ஓவராலாக 4 ஸ்டெப்ஸில் நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு CBT எக்ஸாம், அதை நம்ம கம்ப்யூட்டரில் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸாமு CBT எக்ஸாமு. செகண்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரன்னிங்கும் வெயிட் லிஃப்டிங்கும் இருக்கும். 3வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், 4th மெடிக்கல். இது 4 கிளியர் பண்ணோடனே உங்களுக்கு போஸ்டிங் இருக்கிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு CBT எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸு 1.5 hours, அதாவது 90 minutes. இதில் உங்களுக்கு 4 கேட்டகரிஸாக பிரிச்சிருப்பாங்க. சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகேன்னு. இதில் நீங்கள் மொத்தமாக வந்து உங்களுக்கு SSCலாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே ஒவ்வொரு சயின்ஸ் அப்படின்னா அதில் 25 கொஸ்டின் தனியாக வரும். மேக்ஸ் அப்படின்னா அதில் 25 கொஸ்டின் இதில் தனித்தனியாக வரும். இதில் அப்படி இருக்காது. இதில் மொத்தமாக உங்களுக்கு கம்பைண்டாக தான் குழப்பி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சயின்ஸ், செகண்ட் கொஸ்டின் மேக்ஸ், அப்படி மாற்றி கூட வரலாம். அதில் நீங்கள் 1.5 hours 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1:3 ரேஷியோ, 1:3 ரேஷியோவில் உங்களுக்கு PTக்கு கூப்பிடுவாங்க. அங்கே நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா ரன்னிங் 14.2 கொடுத்துருப்பாங்க. ரன்னிங்கும் வெயிட் லிஃப்டிங்கும் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு தனியாக, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு தனியாக வைப்பாங்க. அதில் மேல் கேண்டிடேட்டுக்கு 35 kg வெயிட்டு தூக்கிட்டு 100 மீட்டர் ஓடணும் 2 minutes. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 20 kg தூக்கிட்டு 100 மீட்டர் ஓடணும் 2 minutes. அடுத்து ரன்னிங் வந்து 1000 மீட்டர் மேல் வந்து 4 minutes 50 seconds கம்ப்ளீட் பண்ணணும். ஒரே சான்ஸ் தான். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் சேம் 1000 மீட்ரு, ஆனால் 5 minutes 40 seconds கொடுப்பாங்க உங்களுக்கு. அடுத்து இந்த சிலபஸ், அப்புறம் அது போக அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.